நான் அப்படியே சுவாமிநாதன் தொடர்பாக கேட்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே இந்த போல அதிமுகலேருந்து அங்கே போகிறவங்க அவங்களுக்கு இந்த முறை சீட்டு வழங்கப்படுமா, எத்தனை வழங்கப்படும் அப்படின்றப்ப ஏற்கனவே அங்கே ஃபுல்லாக இருக்காங்க, அவங்களே அதிக தொகுதிகள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ வரக்கூடியவங்களுக்கு தொகுதி கொடுக்கறது அப்படின்றது களத்தில் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்க அந்த செல்வாக்கை காப்பாற்றுமா, இல்லை அங்கே உட்கட்சியில் பூசல் வருமா? ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே ஏற்கனவே தங்க தமிழ்ச்செல்வன் அங்கேருந்தா எம்பியாக இருக்காரு, அவருக்கும் ஓபிஎஸ்க்குமான உறவு நமக்கு தெரியும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இடத்துல இது களத்தில் எப்படி அவங்களுக்கு பாசிட்டிவாக செட் ஆகும்? இல்ல, களத்தை பொறுத்தவரை ஓபிஎஸ் அவர் தனிப்பட்ட அந்த தொகுதிக்குள்ள மிக முக்கியமான ஆளுமையா தானே இருப்பார். போடி நாயக்கனூர் போன்ற தொகுதிகள்ல நீங்க ஒரு தொகுதி 2 தொகுதி அதுல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நபரா மட்டும்தான் இருப்பாரா? இல்ல, அதுதான் சொல்றேன். ராமநாதபுரம் மாவட்டமும் இந்த தேனி மாவட்டத்திலும் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துவார். நீங்க அதை தாண்டி அவர் மதுரையில சில பகுதிகளில் ஏற்படுத்தலாம், அதுக்காக விருதுநகர்ல ஏற்படுத்துவார், தூத்துக்குடியில ஏற்படுத்துவார், டெல்டா பெல்ட்ல ஏற்படுத்துவார், அப்படிலாம் இருக்காது. நீங்க டிடிவி தினகரன் அவர்களே டெல்டா பெல்ட்டை சேர்ந்தவர். அவர் மொத்தம் எடுத்த ஓட்டுகள் 10 லட்சம் ஓட்டு, அதுல 6 லட்சம் ஓட்டு சவுத்துல தான் எடுத்தாரு, 4 லட்சம் ஓட்டு தமிழ்நாடு பூரா சேர்த்து எடுத்தாரு. நீங்க இன்னொன்னு தேடிக்கரன் சார் நினைக்கிறேன் பேசும்போது ஒரு விஷயம் குறிப்பிட்டாங்க, அதிமுக 10.5 அதுல பலவீனம் ஆயிடுச்சு போன தேர்தல் அப்படிங்க. ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். அப்ப அந்த இடமே ஒரு பலவீனமான இடம்ல ஓபிஎஸ் அவர்களுக்கு. இன்னொன்று மிக முக்கியமான டேட்டா ஒன்று சொல்ல விரும்புறேன் மேடம். அதிமுக மொத்தம் 18 தொகுதிகள் ஜெயிச்சாங்க அந்த அலையன்ஸ் சவுத்துல 58 தொகுதிகள்ல, ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி அலையன்ஸ். அதுல 12 பேர் முக்குளத்தோர். டெல்டா பெல்ட்ல ஜெயிச்சதே 4 தொகுதி தான், 4 பேருமே முக்குளத்தோர் அதிமுகக்கு. அப்ப நீங்க ஓபிஎஸ் அவர்கள் இப்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். அது நீங்க கேட்டதை போல இவருக்கு பலனா அவங்களுக்கு பலனானா நிச்சயம் ஓபிஎஸ் அவர்களுக்கு லாபம் தான், அந்த தொகுதியில ஒரு வெற்றி பெற முடியும். நீங்க தனித்து நின்றால் வெற்றி பெறுவது சாத்தியம் கிடையாது. என்னதான் செல்வாக்கு இருக்கலாம், ஒரு எவ்வளவு பெரிய ஆளுமையாக இருந்தாலுமே தனித்து நின்றால் என்ன நடக்கும் என்பதற்கு அவருக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு உதாரணம். இன்னொன்று நீங்க களத்துல அது எப்படி ரியாக்ட் ஆகும்னா நிச்சயமா ஓபிஎஸ் அவர்களால் சில ஓட்டுகளை ஈர்க்க முடியும். நீங்க ஆனா அதுலதான் ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு, அது அதிமுகவுக்கு தான் ஆபத்து இருக்கு. நீங்க ஓபிஎஸ் பாதிப்பே கிடையாது. நீங்க சசிகலா அவர்கள் புதிதாக ஒரு இயக்கம் தொடங்குகிறாங்க, ஒரு கட்சி தொடங்குறாங்க, கொடியை காட்டிட்டாங்க, பெயர் அறிவிக்க போறாங்க, 30 தொகுதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க, தென் மாவட்டமும் டெல்டாவும் சேர்த்து. ஓபிஎஸ் தனித்து நின்றால் என்ன சேதத்தை ஏற்படுத்துவாரோ அந்த சேதத்தை ஏற்படுத்த ஒரு புதிய எதிரி உருவாயிட்டாங்கல்ல, அந்த எதிரி ஒரு சேதத்தை ஏற்படுத்துவாங்கல்ல. அப்ப நீங்க ஓபிஎஸ் அவர்களை வழியை எடுத்துக்கொண்ட திமுகவுக்கு லாபம், சின்ன லாபம். சசிகலா அவர்கள் தனித்து ஒரு தேர்தலை சந்தித்தால் அதுவும் திமுகவுக்கு ஒரு சிறிய லாபம். இந்த 2 பேரையும் வெளியே விட்டதுல அதிமுகவுக்கு சிறிய நஷ்டம். ஆனா அந்த கட்சியினுடைய எதிர்காலத்துக்கும் கருதுனாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புக்கும் அதிமுகவுக்கும் அது பெரிய லாபம். என்ன லாபம்னா இத்தனை நாள் வரை அது தொடர்பான வழக்கல் நிலுவையில் இருந்தது. இப்ப ஓபிஎஸ் ரூட் கிளியர் ஆயிருச்சு, அதிமுக உரிமை மீட்பு என்கிற ஒரு பேச்சு நிலுவையில் இல்ல. அப்ப அந்த வழக்கு எடப்பாடி அவர்களுக்கான ரூட் கிளியர் ஆனதா மட்டும் பார்க்காம அதிமுகவுக்கும் சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா. அதுதான் நான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி அவருடைய ரூட் கிளியர் என்பது அந்த கட்சியினுடைய முடிவுகளை அவர்கள் மேல் கவனம் செலுத்த முடியல. நீங்க ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துக்கு பின்பு மேடம் கிட்டத்தட்ட கடந்த ஒரு 8 ஆண்டுகளா இன்னைக்கு ஒரு 10 வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுவனாக இருந்தவன் இன்னைக்கு 18 வயதுல ஓட்டு போட போறான். முதல் தலைமுறை ஓட்டர் தான், முதல் ஓட்டர், ஃபர்ஸ்ட் ஓட்டு போட முடியும். அவன் ஏன் விஜய் பெரிய தலைமையா தெரியுறான், ஏன் திமுக இளைஞரணி அவனுக்கு தெரியுதுன்னா கடந்த 8 ஆண்டுகள் அவன் டிவியை போட்டாலே ஓபிஎஸ் இபிஎஸ் சண்டை, இபிஎஸ்க்கு டிடிவி பதிலு, சசிகலா என்ன முடிவெடுப்பாங்க, அதிமுக பொதுக்குழு, அதிமுகவோட உள்கட்சி மோதல், அதிமுக என்ன நடக்கும், இதைதான் பார்த்திருப்பாங்க. அப்ப அவர்களுக்கு இனிமேல் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 4.5 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஆண்டுகள் அவர் ஓபிஎஸ்க்கு பதில் சொல்றது, சசிகலா அவர்களுடைய வழக்கு அந்த வழக்கை டீல் பண்றது, டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு சிநேகமாகிவிட்டால் கூட கடந்த 3.5 ஆண்டுகள்ல அவருக்கும் பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடி இருந்துச்சு. அவர் எதிர்கட்சி அரசியல் செய்வதை விட சொந்த கட்சியினுடைய உள்கட்சி குழப்பத்திலே ரொம்ப தீவிரமாக இருந்தார். சோ அப்ப இந்த ரூட்டெல்லாம் கிளியர் ஆகிறப்ப அவர் இனி உள்ள காலங்களில் தேர்தல் பணிகள்ல இன்னும் கொஞ்சம் தீவிரம் செலுத்த முடியும். அது அதிமுகவுக்கு ஒரு சிறிய லாபம். சோ இது 3 பேருக்குமே லாபம். அதுல ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் நல்ல லாபம். ஒருவேளை திமுக வாய்ப்பு கொடுக்காவிட்டால் அவரால் அரசியல் எதிர்காலம் என்பது ஒரு நிர்மூலமாகி இருக்கும். அந்த இடத்த திமுக தான் இன்னைக்கு கொஞ்சம் நிரப்பி இருக்காங்க அப்படின்னு பாக்குறேன். தேனி கண்ணன்ட்ட நான் போயிடலாம்னு நினைக்கிறேன். சார், இப்போ ஓபிஎஸ் அவர்கள் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு ஒரு நிராயுதபாணியாக கடைசியில் தனக்கான அரசியல் எதிர்காலத்தில் அடுத்து என்ன அப்படின்ற கட்டத்தில் அங்கே போயிருக்காரு. அவரால் மற்றவங்களுக்கு லாபம் அப்படின்றத தாண்டி அங்கே போய் தனக்கான அந்த பொலிட்டிக்கல் இதை செக்யூர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. விமர்சனம் ஆயிரம் வரும்ல, எந்த எந்த தியாகத்துக்கும் தயார், எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அதிமுகவில் நான் இணைகிறேன், நினைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லும் போது அதை தவிர்த்தது யார்? சொல்லுங்க, பேசுங்க.
ஆனா அது வந்து பொது வழியில பேசப்பட்டது. ஆனா திரைமறைவுல அவர் நிறைய கண்டிஷன்ஸ் வச்சாங்க அப்படின்றத முன்னாடி சுவாமிநாதன் சொல்லியிருந்தாரு. 1000 கண்டிஷன் அவர் வைக்கட்டுங்க. பொது வெளியில அவர் ஓப்பனா போட்டு உடைக்கிறாரு. செய்தியாளர்களுக்கு முன்னாடி சொல்லாரு, எனக்கு கண்டிஷனே கிடையாதுன்ட்டார்ல. கண்டிஷன் வழக்குகள் இல்லாம இருக்குல்ல சார், அப்படியே வழக்குகள் இருக்கிறப்போ அதையும் அவங்க சேர்த்து பார்த்து தானே டெசிஷன் எடுப்பாங்க. வழக்குகள் எதனால வந்துச்சு, எப்படி வந்துச்சு? சோ அது இருக்கும். ஆனாலும் என்ன உள்ள இணைச்சுக்கணும் அப்படின்றது தானா? கழகத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்லயே அவரு. இவர் மேல கட்சியினுடைய தலைவர் மேலேயே வந்து நீங்க சார்ஜ் பண்ணுவீங்க, பாட்டில போட்டி அடிப்பீங்க, அவமானமா நடத்துவீங்க, திட்டுவீங்க, ஒரு குண்டர்களை வச்சு இதுக்கான திட்டத்தை தீட்டுவீங்க. இது அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கம்முனே இருந்துடணும், கம்முனே போயிடணும், எந்த அரசியல் துறவரம் போயிடணுமா அப்ப ஓபிஎஸ்? சரி, இன்னைக்கு போய் சேர்ந்துட்டாரு. இந்த தேர்தல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போறாரு? எடப்பாடிக்கு வீழ்ச்சி தான். என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவோம்? ஏற்கனவே திமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டது. இப்ப இவரும் போனதுனால அதிமுகவின் தோல்வி படுகொலை ஆக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 8 தோல்வி எடப்பாடி, 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்லப்பட்டவர் இனிமே படுதோல்வி பழனிசாமி என்று அன்போடு அழைக்கப்படுவார். அந்த 10 தோல்வியில வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு பங்கு இல்லையா? 10 தோல்வியுமே எடப்பாடியை முன்னிலைப்படுத்தி தானே நடந்துச்சு. யார நம்ம லீடரா முன்னிலைப்படுத்துறோம்? எடப்பாடிதான் சிஎம், எடப்பாடிதான் எதிர்கட்சி தலைவர், எடப்பாடிதான் வருங்காலத்தினுடைய சிஎம், எடப்பாடிதான் தலைமைன்னு சொல்லும் போதே மக்களுக்கு பிடிக்கல. யாரு லீடரோ அவங்களுக்கு தானே ஓட்டு. இப்ப திமுக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்காருன்னா அவர் முதலமைச்சரா வருவாருங்கிறதுக்கு தானே ஓட்டு. அவர் இல்லாம எப்படி ஓட்டு? அது மாதிரி எடப்பாடியை முன்னிலைப்படுத்தும் போது மக்களுக்கே அது பிடிக்கலையே, மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்தலில் அப்பொழுதெல்லாம் தோல்வி என்பதை உறுதி செய்த எடப்பாடி இனிமேல் படுதோல்வியைத்தான் உறுதி செய்வார். அதிமுகவின் அத்தியாயம் புரட்சி தலைவரோடு புரட்சி தலைவியோடு ஐயா ஓபிஎஸ் கையெழுத்து போட்ட ரெட்டலை இருக்கிற வரை இருந்தது. இனிமேல் அதிமுகவின் அத்தியாயம் முடிந்தது. 1979 புரட்சி தலைவர் எந்த இயக்கத்தை திமுகவுடன் இணைக்க நினைத்தாரோ அவரின் கனவு 2026 ஐயா ஓபிஎஸ் மூலம் நனவாக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் திராவிட கொள்கையை தூக்கி பிடிக்கிற ஒரே இயக்கம் திமுக. அதிமுக என்பது பாஜகவின் அடிமையாக பட்டயம் எழுதி கொடுக்கப்பட்டு விட்டது. பாஜகவின் பிரான்ச்சாக செயல்படுகிறது. இது அதிமுக இல்ல, இடிஎம்கேவாக தான் செயல்படுகிறது. ஓகே, உங்க கருத்தை எடுத்துக்கிட்டாச்சு வில்சன். அவரு இல்லை, அதுதான் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ஜிஆர் தவறு செய்து விட்டார், எப்பயோ கலைஞர் கூட சேர்ந்துட்டு இருக்கணும். சரி, அந்த தவறை இப்போது ஓபிஎஸ் நிவர்த்தி செய்கிறார். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா அதற்கப்புறம் பெரிய தவறு செய்து விட்டாங்க. அதற்கப்புறம் அதே ரெட்டையிலே கையில் வச்சுருந்தாங்க, அவங்க செய்ததும் தவறு, அந்த தவறையும் இப்போ நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு உதயசீரன் கையில் போய் அவர் ஒப்படைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அது காலத்தால் அது முடியாது, அது பொய் ஆகிடும். ஏன்னா 1000 செங்கோட்டையன்கள் 1000 ஓபிஎஸ்கள் உருவானாலும் இரட்டை இலை என்பது அது காலத்தால் அழியாத கட்சியாக கண்டிப்பாக எல்லாரும் பலதரப்புல பலமுனை தாக்குதலுக்கு அதிமுக அதுவும் எடப்பாடி தலைமையை வீழ்த்தணும், அவர் வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு உழைக்கிறப்ப அது எந்த வகையில் அதிமுக பாதிக்கும்? எந்த வகையில்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தென் மாவட்டங்கள் சொல்கிறீங்க, அதில் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர் குறிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த மாவட்டங்களில் 30 தொகுதி. இந்த 30 தொகுதிகளில் 2021 ஓபிஎஸ் கூட இருக்கும்போது மொத்தமே வந்து 6 தொகுதி தான் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள். அதில் பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி, போடி, ஒரத்தநாடு, திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம், சிவகங்கை. இப்போ இதில் 3 பேர் அங்கே போய் அடைக்கலமாயிருக்காங்க. யார்? ஐயா வைத்திலிங்கம், அப்புறம் ஓபிஎஸ், அப்புறம் நம்ம ஐயனா இவர் உசிலம்பட்டி தொகுதி ஐயப்பன், 3 பேர் அங்கே சேர்ந்துருக்காங்க. இந்த 3 பேரும் அவங்க தொகுதியை தக்க வைக்கிறதுக்காக போராடுறாங்க. இதுலேயே ஐயப்பன் தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்த்தால் வைத்தியலிங்கத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கடந்த காலில் வாங்கின ஓட்டை கணக்கு போட்டால் திமுக ஓட்டை ஒப்பிடும்பொழுதே கூட தான் வரும். அப்போ அவங்க 2 பேருக்கும் கூட ரிஸ்க் தான் இருக்குது. எக்ஸப்ட் ஓபிஎஸ் மட்டும்தான் 1 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காருங்க. அதனால் அவருக்கு வந்து ஓரளவுக்கு திமுக ஓட்டும் ஓரளவுக்கு அங்கே 89,000 ஓட்டு திமுக வாங்கியிருக்குது. அதனால் அவருக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அவருடைய போடி தொகுதியில். அதனால் தன்னுடைய சேஃப்டியை பார்த்து தான் அவர் போயிருக்கார் ஒழிய மற்றவர்களை பெரிதாக அவர் பார்க்கவில்லை. அப்படின்றது அவர் என்றைக்குமே அந்த சுயநலத்தோடு தான் இருப்பார். தன்னால் நீக்கப்பட்டவர்கள் அவங்கெல்லாம் இவர் முதல்ல கையெழுத்து போட்டு நீக்கிடுவார். யார்? சசிகலாமாவா நீக்கிடுவார், டிடிவியா நீக்கிடுவார், எல்லாத்தையும் நீக்கிட்டு இவரை நீக்கும் போது தான் நீக்கியவர்களா ஒன்னா சேரணும்னு கட்சியில.
இதுதான் அவருடைய பாலிசி. ஜெகதீஷ் அதை இன்னைக்கு நிறைவேற்றிருக்காரு. நல்ல கால்குலேஷன்ஸ் இல்ல இதுல இவங்களுக்கு ஆதாயம் அவங்களுக்கு ஆதாயம் இல்ல சேதாரம் அவர் கால்குலேஷன் படியே வில்சன் வந்து இத்தனை வாக்குகள் தான் அப்படி பாக்குறப்போ யாருக்கு இதுல சாதக பாதகம்ன்றது ஒட்டுமொத்தமா அதிமுக இதனால எந்த சேதாரத்துக்கும் ஆட்படாதா இல்லைன்னா திமுக தொடர்ந்து போய் சேர்றாங்க அப்படின்ற அந்த ஒரு பர்செப்ஷன் எந்த வகையில அதிமுகவை சேதப்படுத்தாதா? நிச்சயமாக சேதப்படுத்தி தானே இங்கே இருக்குது. இப்போ சுவாமிநாதன் சொல்லும்போது கூட அதிமுகவுக்கு ரூட் கிளியராக இருக்குது, எடப்பாடி பழனிசாமி ரூட் கிளியராக இருக்குது. அல்டிமேட்டாக நீங்கள் ஜெயிக்காட்டி ரூட் கிளியராக என்ன பண்ணுறது? அந்த சேர் கெட்டியமாக பிடிச்சி நீங்கள் உட்காந்துட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் குறி வைக்கிற சேர் சிஎம் சேர் கிடைக்காட்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எதிர்க்கட்சி தலைவராக இன்னும் எத்தனை வருஷமாக நீங்கள் இருப்பீங்க? அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? இப்போ உங்களுக்கு வெற்றி முக்கியம் என்னும் பொழுது இப்போ நீங்கள் 2021 காம்ப்ரமைஸ்க்கு வரார் ஓபிஎஸும் இபிஎஸும் நீங்கள் நான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்க முடியுமான்னு சொல்லி அவரோட வாயிலே அறிவிக்க வச்சு அந்த தேர்தலை சந்திக்கிறாரு. அந்த இடத்துல இந்த சலசலப்பும் வரல, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு. வெற்றிக்காக அவர் களத்துல உழைக்கல அப்படின்றதையும் யார் வெற்றிக்காக உழைக்கல? அதிமுகவினுடைய வெற்றிக்காக தானே உழைச்சாரு. அதாங்க சொல்றேன்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமி அப்போ உழைக்கலையா? அவர் நல்லா உழைச்சிருந்தாலும் போன 2022 ஜெயிச்சிருப்பாங்க, 2024 ஜெயிச்சிருப்பாங்கல்ல. ஏன் உழைக்கல? இப்போ நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா வெற்றி பெறணும் அப்படின்னா இப்போ ஒன்றுபட்ட அதிமுக பலம் என்னங்கிறது நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அது உடஞ்சிக்கிட்டே இருக்குது, பீஸாக போயிட்டே இருக்குது. அதை நீங்கள் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறத பல பேரோட குரல் இருந்தது. அது முடியவே முடியாது. எனக்கு கட்சி ஜெயிக்கிறத விட எனக்கு இந்த சேர் முக்கியம்னு ஒருத்தர் பிடிவாதமாக இருக்கார். அதற்கான பலனை அவர் வந்து நிச்சயமாக அனுபவிப்பார். ஓகே.